உத்தரகோசமங்கை அருள் காருணை பாடி ஓய் மாடம் அணி உத்தரகோசமங்கை கண்ணோடும் கூடி அடியவர்கள் புறப்பு அருட்பார் தூய புகழ்பாடி குஞ்சமார்கள் படையில் கொண்டு செல்லாடா
உன்னதமான கிரியானது இங்கே செய்யப்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சிவமார்க்க பிரணயதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். பரசக்தி பராசக்தி பராபரசக்தி த்ரயாரிஷேஹ பிரபரான்விதः பரசக்தி கோத்ரோத்பவஸ்ய பூராதி சப்தலோகானாம் வைகுண்டநகரஸ்ய பரிவர்த்தமான கைலாசாத் த்ருவதிவாச பிரம்ம விஷ்ணுவாதீனாம் ஆதிஜனகஸ்ய சூரியமண்டலாந்த வர்த்தமான வேத வேதாந்த வேத்ய பரஞ்சோதி சர்வணः நத்ரீ. பரசிவ பரமேஸ்வர பரஞ்சோதி பராபர பரமாத்மா பஞ்சார்ஷய பிரவரான்விதः பரசிவ கோத்ரோத்பவஸ்ய மந்திரபதவர்ண புவன தத்வகலாத்ம ஷடத்வ விக்கிரஹஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுக்கிரஹ பஞ்சகிருத்ய சம்பன்னஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூப சாந்த சர்வணः நத்ரே. பரசக்தி கோத்ரோத்பவாய சகல லோக நிவாசிபிः சனகாதிபிः தேவர்ஷிபிः பிரம்மர்ஷிபிः சேவ்யமான சரஸ்வதி ரமணீ ரமண சதுர்முக சர்வணः பௌத்ரீ. பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சித்தாந்த பிரசித்தேஸ்வர தந்திராதிஷ்டிதஸ்ய அணிமாதி அஷ்டைஸ்வர்ய பதாதிக மனோன்மணி ரமணீ ரமணஸ்ய ஸ்ரீ சதாசிவ சர்வணः பௌத்ராய. பரசக்தி கோத்ரோத்பவாய கந்தமாதனாதி அஷ்டகுண பர்வதானாம் மதீஸ்வரஸ்ய ஸ்ரீ மேனகாரமணீ ரமண ஹிமவந்த சர்வணः புத்ரீ. கோத்ரோத்பவஸ்ய சகல புவன சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுக்கிரஹ யோகி ஜனஹித் சரோருஹ நிலயஸ்ய த்ரிமூர்த்தி த்ரிகுணாதியுத கௌர்யம்பிகா ரமணீ ரமண ஈஸ்வர சர்வணः புத்ராய. பரசக்தி கோத்ரோத்பவ சகல சாம்ராஜ்யதாரிணி சகல சௌபாக்யதாரிணி சகல லோகஜனனி கிரிஜா ஸ்ரீமத் அவிபக்தாம்பிகா தேவி நாம்னி. பரசிவ கோத்ரோத்பவாய சர்வலோக சரண்யாய சரணாகத வத்சலாய சகல லோகாதிபாய சங்கர ராமேஸ்வர சர்வணே தேவராஜ துப்யம் கன்யாம் லக்ஷண சம்யுக்தாம் கனகாபரணைர்யுக்தாம் தாஸ்யாமினி சம்பவே துப்யம் சிவலோகதீஷயா சகலவத்யா. அரணா பார்வதி பதனே. திருவந்தனார் உரையும் பாகம் பிரியாருடனாய
சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே அருள்மிகு பாகம்பிரியால் அம்பிகையினுடைய திருக்கல்யாண திருவிழாவானது இன்றைய தினமாக நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு திருவிழா. எல்லாருமே கேட்டாங்க, என்ன முருகன் திருக்கல்யாணம் முந்திருந்து சுவாமி திருக்கல்யாணம் பின்னால அப்படின்ட்டு. சொன்ன அது ஒரு 6-7 வருடத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும். கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் எல்லாத்தையும். ஆனா நம்ம கோவில் நம்ம சுவாமி, அப்போ நாம எல்லாத்துக்கும் வர்றதுக்கு உரிமை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, சுவாமி கல்யாணத்துலதான் அவரவர்கள் நண்பர்கள் கல்யாணமோ உறவினர்கள் கல்யாணமோ அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போவாங்க. ஆனா சுவாமி கல்யாணம் சுவாமி திருவிழான்னா எந்த பேதமும் இல்லாம எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதான் ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம், ஆலயம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்ன, ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மாதத்துல தான் நம்ம சுவாமிக்கு கல்யாணம். அம்பாளுக்கு கல்யாணம் சொன்னீங்க, இப்ப சுவாமி கல்யாணம். அம்பாளுக்கும் சுவாமிக்கும் கல்யாணம். ஏன்னா கல்யாணம்னாலே மீனாட்சி கல்யாணம், பெண் பேரை சொல்லித்தான் கல்யாணம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சுவாமி. ஏற்பாடு எல்லாம் பெண் வீட்டாளர் தான். யாரு பெண் வீட்டார் அப்படின்னு சொன்ன, நாம எல்லாரும் பெண் வீட்டார் அப்படின்னு நாம சொல்லிப்போம். ஏன்னா சுவாமி யாரையும் சிரமப்படுத்தவே மாட்டார். அவருக்கு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி தான் பழக்கம். மிச்ச தம்பதிகள் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பெண் வீட்டார் சார்பாக இங்க நமது பெருமாள் கோயிலை சார்ந்த அர்ச்சகர் பட்டாச்சாரியார் தான் இங்க வந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் தாராவாத்து கொடுக்குறாங்க பண்ண. சுவாமி மகாவிஷ்ணுடைய தங்கையா தான் நாம பாவிக்கிறோம். அதனால அவங்க தாராவாத்து கொடுக்குறாங்க. அப்பால கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அருமையான சம்பிரதாயம். அதுலயும் பாருங்க, நம்ம கோவில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆலயம். பெருமாளை பார்த்துட்டு சுவாமியை பார்க்க வரலாம், சிவபெருமானை பார்த்துட்டு பெருமாளை பார்க்க போலாம். சில பேர் கூட சந்தேகம் அதெல்லாம் சொல்றாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு வரணுமா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகணுமா. அதுல ஒரு சில பேர் சொல்றாங்க, பெருமாள் நிறைய வரம் கொடுப்பாரா, சிவபெருமான் எப்படி வாரான், அதெல்லாம் அவர் சம்மாரணம் பண்ணுவார் அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுக்கறதே நம்ம சுவாமி தான். ஆனா அவர்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசம் கிடையாது. அரியும் சிவனும் ஒண்ணு. அப்படியே ஒரு எளிமையான படமொழி உண்டு, அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவர்களாயும் மண் அப்படின்னு. 2 பேருக்கும் கொடுக்கத்தான் தெரியுமே தவிர எதையும் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க தெரியாது. நாம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கொடுத்ததான் நாங்க சுவாமிக்கு திருப்பி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட சுவாமி சிவபெருமானும் பெருமாளும் 2 பேரும் பக்கத்திலே இருக்காங்க. அதனாலதான் சங்கர நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற சங்கர கோயில பாருங்க, சுவாமி ஒரு பாதி சிவபெருமானாகவும் ஒரு பாதி பெருமாளாகவும் இருக்கக்கூடிய மூர்த்தம். சிவபெருமானுடைய நாகேஸ்வர மூர்த்தங்கள்ல ஒரு அற்புதமான மூர்த்தம். அதனாலதான் சங்கர நாராயணராக சுவாமி காட்சி கொடுக்கின்றார். நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சுவாமி. இப்ப பார்த்தோம் ஐப்பசி மாதம், துலா மாசம் ஐப்பசி மாதத்துக்கு வர முடியும். ஏன்னா இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் துலா மாசம். வரும்போது நம்ம குமார் சிவாஜிட்ட கேட்டாங்க, என்ன 6:30 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள ரொம்ப இருட்டிருந்தேன். இப்பதாங்களா ஐப்பசி மாசம். உண்மைதான், துலா மாசத்துல இரவும் பகலும் சமமாகவே இருக்கக்கூடிய மாதம். அதனால கார்த்திகை மாதம் பார்த்தோம் அப்படின்னா சோமவாரம். அப்புறம் திருக்கார்த்திகை, கார்த்திகையில பார்க்கணும். மார்கழியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நோன்பு இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்துலதான் ஆருத்ரா தரிசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். தை மாசத்துல பார்த்தோம்னா தை பூசம் தப்ப உற்சவம். மாசி மாதம் பார்த்தோம்னா சிவராத்திரி. இப்படி பண்டிகையா அடிக்கிட்டே போலாம்.
ஏன்னா ஆவணி விநாயகர் சதுர்த்தி வந்துருது அப்படின்னு சொன்ன வரிசையா பண்டிகைகள் கூட வந்துட்டே இருக்கு. ஆனா எல்லாமே நாம இறைவனை நினைப்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம். இந்த விழாக்கள் எல்லாமே இறைவனை நினைப்பதற்காக மட்டுமே. அப்படிப்பட்ட இறைவன் நமக்காக சுவாமி கல்யாணம் பண்ணிருக்கு. நாம எப்படி வாழணும் இந்த உலகத்துல, நாம எப்படி நமது பெற்றோர்களை பார்த்துக்கணும், நாம எப்படி நம்ம நம்பி வந்த பெண்களை மனைவியை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தரதுக்காகத்தான் சுவாமி நமக்காக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நித்திய கல்யாண மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதனாலதான் சுவாமிக்கு நிறைய திருப்பதியில நம்ம போய் பார்த்தோம்னா தினசரியே சுவாமி கல்யாணம் நடந்துட்டே இருக்கு. தினசரி பெருமாள் கல்யாணம் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் பண்றோம் பாருங்க, செட்டத்தை ஊத்தி பண்றோம், சதாபிஷேகம் பண்றோம். ஏன் நம்ம அப்பா அம்மாவுக்கு செட்டத்தை ஊத்தினா 60வது மணி விழா மட்டும் பண்ணினா போதுமே. அன்னைக்கு பாருங்க அப்பா அம்மா உட்கார வச்சு நாம உடனே அம்மாவுக்கு திருமண தாரணம் பண்ண சொல்லி பார்க்கணும். ஏன்னா பிள்ளைகள்லாம் கல்யாணம் பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெற்றோர்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரிதான் சதாபிஷேகம். அதே போன்று நாம வருடாவிடம் பார்த்திருந்தாலும் பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் சுவாமி என்ன பண்றாரு, அவளுக்காகவும் சுவாமி கல்யாண காட்சியை கொடுக்கிறார். அகத்தியருக்காகவே நமக்கெல்லாம் அந்த காட்சி, கல்யாண காட்சி நல்லா தெரியும். அகத்தியரை கூட்டார், நீ போய் தென் பக்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்ன, ஒரு கல்யாண வீடு அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுல நாம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கோம், இல்ல 200 பேர் உட்கார்ந்துருக்கோம். 200 பேர்ல ஒரு 500 பேர்ல உட்கார்ந்துருந்தாலும் தெரியும். இந்த பக்கத்துல பார்த்தா நிறைய கூட்டம் இருக்கு, அங்க பார்த்தா கூட்டமே இல்லை. அதனால இந்த இடம் உடனே தாழ்ந்து அந்த இடம் வசந்திரமா. ஆனா பாருங்க, அது நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் அங்க நடந்தது. சுவாமி கல்யாணத்துக்காக எல்லாரும் சுவாமி பக்கத்துல வந்துட்டாங்க. அதனால வடபகுதி உயர்ந்து தென்பகுதி தாழ்ந்து இருக்கு. நீ போய் அகத்திய, நீ போய் என்ன பண்ற, தென்பகுதியில நின்று அது சமதளத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு சொன்னார். இது நமக்கு கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். அது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமா? ஒரு பக்கத்துல நின்னா நிக்கலாம். உலகமே சுவாமியினுடைய படைப்பு. நமக்கு அடிக்கடி நம்ம ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது காசியில போய் ஸ்நானம் பண்ணும் பொழுது திருச்செந்தூருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து வாஞ்சா புஷ்கரணி தீர்த்தத்துல நீராடி சுவாமியை தரிசனம் பண்ணா புத்திரவாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் ராஜா இங்க வந்தார். வந்தது மட்டும் அல்லாமல் இங்க வந்து பாக்குறப்ப சுவாமி மட்டும்தான் இருந்தார். சுவாமி பக்கத்துல தீர்த்தம் மட்டும்தான் இருந்தது. தீர்த்தமும் சுவாமி தான். ஏன்னா காசிப முனிவரால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஆருஷலிங்கம் நம்ம சுவாமி. முனிவர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த லிங்கத்துக்கு பேரு ஆருஷலிங்கம். தானே தோன்றியதுன்னா ஸ்வயம்பலிங்கம் பேரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்ன, அப்படிப்பட்ட சுவாமி நம்ம சுவாமி. நம்ம சுவாமிய தரிசனம் செய்தவுடன் ராஜாவுக்கு குழந்தை அடைச்சு. நிறைய பேருக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல யாராருக்கெல்லாம் சுவாமியை வேண்டி குழந்தை அடைச்சதோ அவருக்கெல்லாம் சங்கரராமன் பேர் வைப்பாங்க, சங்கர பாகம்னு பேர் வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம சுவாமியை அதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊருக்காரங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அது போன்று சுவாமி நமக்கு எல்லாத்தையும், அது மட்டும் இல்ல, கல்யாண சுவாமி பார்த்தோம் அப்படின்னா சுவாமி யாரெல்லாம் கல்யாண திருமணம் தக்க நேரத்தில் நடைபெறும். 25 வயசு ஆணுக்கு இருக்கு, 20 வயசு 25 வயசு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல கல்யாணம் நடைபெறல அப்படின்னா பெற்றோர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பிள்ளைகளுக்கு வருத்தப்படுறதே கிடையாது. இந்த 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிப்போம், ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, நாம இந்த பிள்ளைகளை பொறுப்போட நாம கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால பெற்றோர்களுக்கு அந்த கவலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சுவாமிகிட்ட நாம தரிசனம் பண்ணோம், பிரார்த்தனை பண்ணணும். கல்யாணம்னாலே சந்தோஷம் தான். அந்த வார்த்தையை சொன்னோன்னே எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சி வந்துடும். எந்த நாளும் இல்லாத மகிழ்ச்சி அந்த நாள்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டது கல்யாணம். நீங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும். கல்யாண
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.